ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் கொஞ்சம் முழுமையாக பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், உளுந்து செவக்கட்டும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இருந்துன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சம் நிறையாவே போடலாம், வாசமாக நல்லா இருக்கும். போட்டு நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ பூண்டு பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், பிடிக்கலைன்னா விட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், அதுவும் நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ நல்லா கிளறி விடலாம். இப்போ வாசத்துக்கு கருவேப்பிலை அப்படியே போடாமல் நல்லா கழுவிட்டு போடணும். நல்லா போட்டு நல்லா வதக்கலாம். இந்த மண் சட்டியில் நல்லெண்ணெயில் இதெல்லாம் வதங்கும் போதே நல்ல வாசம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக தக்காளி கட் பண்ணி, ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலா தூள்லாம் போடணும். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காவை எப்படி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் பிஞ்சு கத்திரிக்காய், ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வேகட்டும், வதங்கட்டும். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் எண்ணெயிலே வதக்கிடுறது. கொஞ்சம் மூடி வச்சு வதங்கட்டும். இது பாருங்கள், கலராக மாறி இருக்குது, கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள்லாம் போடலாம். என்னென்ன போடலான்னு பார்ப்போம். ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது மல்லித்தூள், கொத்தமல்லி தூள், தனியாத்தூள் தான், அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே வதக்கலாம். மசாலா எண்ணெயிலே வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி, கருப்பு புளியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கரைச்சி அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இதுலேயும் நல்லா ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி மூடி வச்சிட வேண்டியதுதான். எண்ணெயும் நல்லெண்ணெய் தான் விடணும். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நிறையா போட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வரும்போதே உப்புலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சுட்டா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கும். சாஃப்டாக அழகாக வெந்துடும். அப்படியே வாயில் வழுக்கிட்டு போகும் கத்திரிக்காய், அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதம் அப்படியே எக்ஸ்ட்ரா இழுக்கும் இந்த குழம்புக்கு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததா, எப்படி இருந்ததுன்னு நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இனிமேல் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டிதான். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நானும் கண்டிப்பாக பார்ப்பேன். ஃபுல்லாக பார்த்து தான் நான் லைக் போடுவேன், கமெண்ட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிடணும்னு அப்படியே நாக்கில் தண்ணி ஊறும் இந்த குழம்பு பார்த்தா. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு தானே? ஓகே, அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.